ஸோ அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா இந்த ஒரு லோகோவில் ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ், இன்னைக்கு இந்த ஒரு லோகோக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தருடைய ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது விஜய் சித்து அவனுடைய ஒரு முதல் படம், அவனுடைய ஃபர்ஸ்ட் ஃபில்மோடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கல, ஆனால் அதுக்கான ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா எனக்கு விஜய் சித்து ரீசெண்ட் டைம்ஸ் அவருடைய வ்ளாக்ஸ் பார்க்கும்போது நான் என்னுடைய ஒரு டைமில் ரொம்ப அவரை பார்த்து நானும் அப்படியே இப்படியும் ஃபன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணதுக்கும் அவங்க பண்ணுறதுக்கும் நிறையா கனெக்ட் ஆச்சுங்க. அதுதான் ஃபன் பண்ணுறோம் அந்த ஒரு வார்த்தை. ஸோ ஸ்ட்ரைட்டாக அதை பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் மற்ற விஷயங்கள் டீட்டெயிலாக பேசிக்கலாமா? ஸோ நீங்கள் வாங்க கூட சேர்ந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டை பாருங்கள். ரெடி, ஹியர் வி கோ 1 2 3 அண்ட் ஸ்டார்ட். Untitled project. Oh. இவரு நீ என்ன கதை யோசிச்சு வச்சிருக்கியோ பயப்படாம தைரியமா சொல்லுப்பா. அப்படி நடுவுல திணறன்னு வச்சுக்க, என்கிட்ட நிறைய கதை சொல்லுவீல, அதுல ஒன்று அடிச்சு விடு. பவுண்டர் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். ஓ, அப்பா கேரக்டர். சார் நீங்க வரலாம். நல்லா தெரியும்ல. வேல்ஸ் இன்டர்நேஷனல் 240. நான் சொல்றேன்பா 250 சார். படம் எடுக்க தானே வந்திருக்கோம், எதுக்கு 10வது மார்க்கெல்லாம் கேட்குறேன்? அவர் ஏதோ ஒன்று கேட்குறாரு, விடப்பா. +2ல 440. 750 சார். என்ன டிபார்ட்மெண்ட் சார்? நீங்க மார்க் கம்மியா இருக்கான்னு ஒன்றும் கவலைப்படாங்க சார். என் பையன் படம் சூப்பரா எடுப்பான். ஒரே ஒரு சான்ஸ் மாத்திரம் கொடுங்க சார். உட்காரப்பா. படமா? ஆமா சார். சார் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க சார். இருப்பா. பா ஏண்டா, காலேஜ் அட்மிஷனுக்கு அப்பாவை கூட்டிட்டு வருவாங்க, யாராவது சினிமா சான்ஸ் கேட்கறதுக்கு அப்பாவை கூட்டிட்டு வருவாங்களா? இல்லை சார், நான் தனியாக காலேஜ் போனதை விட நானும் எங்கள் அப்பாவும் தான் நிறைய காலேஜ் போயிருக்கோம். அதான் சார். ஓ, கதை நல்லா இருக்குமா? ஓப்பன் பண்ணா போ சைன் பண்ணிரலாம்ல. ஏரியா கவுன்சிலர் என் ஃப்ரெண்டு தான். பேசுறீங்களா? பா போப்பா. இல்ல சார், உன் பேரை சொன்னோன்னே சலாம் போட்டாரு. நீ வச்சு மச்சான். சார் சாரி சார், இந்த ஏரியா கவுன்சிலரே பெரிய ஆள் நினச்சினுங்கிறார் சார் எங்கள் அப்பா. நீங்கள் இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பாருங்கள் சார். ஓ, அது ஹலோ, யாரு? சித்து, வேல்ஸ் யூனிவர்சிட்டில இருந்து ஐஸ்வரி கணேஷ் பேசுறேன்ப்பா. உன் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் சார். வீட்டு கணேஷ் சார், நான் உங்க பெரிய ஃபேன் சார். சார் என்ன சார், போன்ல உங்க வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு. கட்ட குரல்ல என்ன அழகா பேசுறீங்க சார். என்ன சொல்லுது? ஜெஸ்ஸின்னு சொல்லுதா? ஏய், காட்ரா பேசிட்டு இருக்க. குடு. யாரு? நான் வேல்ஸ்ல இருந்து ஐஸ்வரி கணேஷ் பேசுறேன் சார். நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு இருந்தேன் சார். என் அக்கா பையன் 12th கொஞ்சம் கம்மியா இருக்கா. இன்டர்நேஷனல் ஸ்கூல் மெடிக்கல் சீட்டோ இல்ல டென்டிஸ்ட் சீட்டோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நம்ம வேணா ஒரு போட்டோ காலேஜ் வரைக்கும் போய் என்ன ஃபோனில் நீ எதுக்கு பேசிட்டு இருக்க? ஏய் குடு. ஏய் குறா, காலேஜ்ல இருந்து. ஹலோ, யாரு? ஹலோ, வேல்ஸ் யூனிவர்சிட்டில இருந்து சான்சலர் ஐஸ்வரி கணேஷ் பேசுறேன். யாரா இருந்தாலும் காலேஜ் ஈவெண்ட்டுக்குலாம் வர முடியாது சார். ஆல்ரெடி எங்களுக்கு மாசத்துக்கு டேட்டே இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, ஈவெண்ட்டை வேணா ஒரு 2 மாசத்துக்கு போஸ்ட்போன் பண்ணுங்க. அதுவும் பேமெண்ட் கரெக்டாக வந்தா வரலாம். யாரா இவங்க? லூசு பசங்களா இருக்கானுங்க. ஓகேவா? ஏன் இப்போ கத்தினே இருக்கிறீங்க? கொடு, போன கொடு. ஹலோ, யாரு? உங்களை வச்சு படம் பண்ணலான்னு பார்த்தேன், இனிமேல் உங்களுக்கு ஃபோன் கூட பண்ண மாட்டேன்டா. வேடா ஃபோன். ஹலோ 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 ஹலோ. யாரா? யாரோ ஐஸ்வரி கணேசா. ஐஸ்வரி கணேஷா சார். பசங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க சார், அதுக்காக என் சான்ஸில் கை வச்சிடாதீங்க சார். வெல்கம் டு விஜய் சித்து வ்ளாக்ஸ். வ்ளாக்ஸ் இல்ல, மூவி படம். ஷாரிகே கணேஷ். அதான் சூப்பர்ப்பா. ஆனா டைட்டில் உங்க ஸ்டைல்ல பயங்கரமா இருக்கணும். பயங்கரம் இல்லை சார்.
ஓ பயங்கர. ஓ டேரக்டர் விஜய் சித்து ஷூட்ஸ். ஓஹோ ஃபன் கேரக்டிங்க, ஃபன் பண்ணுறோம் இதில் கூட. அந்த அதுதான் வ்ளாக்ஸில் பார்க்கும்போது அது ஃபீல் ஒன்று இருந்துச்சு. அண்ட் பர்சனல் எனக்கும் விஜய் சித்து இல்லை, அங்கே இருக்க ஹர்ஷத் கான் இருக்க அவனோட ஹோல் க்ரூவே கொஞ்சம் அந்த வைப் நல்லா இருக்குங்க. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ளே இருக்க விதமே நல்லா இருக்கும். நான் பார்த்த வ்ளாகர்ஸ்லே, நான் பார்த்த யூடியூபர்ஸ்லே இப்போ கரண்ட்லி நான் வந்து ரொம்ப ரசித்து பார்க்குற சேனல்லேருந்து அது விஜய் சித்து அவங்க தான். அண்டு அவ்வளோ பேர் அவங்கள பார்த்து பேசுவாங்க, அவங்களுக்கு வந்து பல காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நேரில் தான் நமக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இது மூலமாக கூட சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக அவன் இருக்க ஒரு சில டவுனான டைம்ஸ் எல்லாம் இவரோட வீடியோ பார்த்தா நானுமே அப்படியே கடந்து போகலான்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு விஜய் சித்து மூவி. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஷூட் பிகின் சூனுன்னு போட்டிருக்காங்க, எப்போன்னு தெரியலை, பார்க்கலாம். இதுக்கான இந்த படத்துக்கான ஹீரோயின் யார், அப்பா கேரக்டர் ரிவீல் ஆச்சு. ஸோ வேல்ஸ் அவங்க கூட இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, அவரால் நடிச்சு வேல்ஸ் இஷாரி கணேஷ் சார் வந்து எல்லாம் அப்படி பார்த்ததே இல்லை. ஸோ இந்த ஒரு இது மூலமாக அவருமே அவருடைய நடிப்பு திறனை வெளிக்காட்டியிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் இதில் வந்து கண்டிப்பாக இந்த சேனலில் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த படத்தில் இன்க்ளூட் ஆக சான்சஸ் ஹைலி பாசிபிள். பிகாஸ் அவங்க எல்லானால தான் அந்த சேனலே அதோடைய அந்த ஒரு இதுவே ஒரு லெவலுக்கு போயிருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குதுன்னு. ஒரு வழியாக பார்த்து முடிச்சிடும். அண்ட் விஜய் சித்து அவருடைய இன்னொரு க்ரியேஷன் நம்ம பார்க்க போகிறோம், அப்பார்ட் ஃப்ரம் யூடியூப் வீடியோஸ் அண்ட் vlogs. அண்ட் லெட்ஸ் வெயிட் ஃபார் ஹிஸ் மூவி. பல அப்டேட்ஸ் இந்த படத்துக்கு வரும். இதுக்கு மியூசிக் டைரக்டர்லாம் யாருன்னு தெரியலை. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி எப்படி விஷயங்கள் இருக்க போகுதுன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா vlogsே பார்த்து அவரோட யூடியூப்பில் அந்த கண்டென்ட் எல்லாம் பார்த்து அவர் யூடியூபராக தான் தெரியுமா இல்லையா. இதுக்கு முன்னாடி டிவியில் ஆதித்யாலாம் அப்படியே இருந்திருக்கார். பட் அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தாங்க. அதுக்கப்புறம் ஹீஸ் ஃபேடட் அவே ஃப்ரம் தட் பார்ட். ஸோ இப்போ அவர் மறுபடியும் ப்ளூம் ஆகி இந்த மாதிரி விஷயங்களுக்கு வரப்போகிறாரு இன்டு ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எல்லா விஜய் சித்து ஃபேன்ஸ் சார்பாக நான் இந்த படத்துக்கான வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அண்டு கண்டிப்பாக அவர் சேனல் பார்க்குறவங்க, அவருடைய ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக கீழே லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அவர்கிட்ட பிடிக்கும், அவங்களோட சேனலில் வாட் எவர் எடிஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இது ஒரு ட்ரிபியூட்டே வச்சுக்கலாம் நம்ம இருக்குது. ஸோ தட்ஸ் இட்டுங்க, இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா இதை பற்றி யாராச்சும் பேசுகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லலாம், கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.